பார்த்துக்கொண்டிருக்கிறோம். பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகிறேன் என்று தற்பொழுது பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். பாலியல் புகார் வழக்கில் தொடர்புடைய இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்தவரையில் வரக்கூடிய 30ஆம் தேதிக்கு விசாரணைக்கு ஆஜராவதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் வரக்கூடிய 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கர்நாடகா மாநில மக்கள் தேவகவுடா குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்ட பிரஜ்வல் ரேவண்ணா இந்த வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச படம் வெளியான விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காக சிறப்பு புலனாய்வு குழு, அதே போன்று பல்வேறு தரப்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பிரஜ்வல் ரேவண்ணா தேடப்படக்கூடிய ஒரு நபராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் பிரஜ்வல் ஆபாச வீடியோவை வெளியிட்டது தொடர்பாக அவரது முன்னாள் கார் டிரைவர் கார்த்திக், பாஜக பிரமுகர் வக்கீல் தேவராஜ் கவுடா ஆகியோர் மீதும் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் என தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் தேவராஜ கவுடாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே ஆபாச படங்கள் வெளியான இணையதளத்தில் குறித்த பட்டியலை சேகரித்து அவற்றை நீக்க வேண்டும் என சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராகிறேன் என தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் வரக்கூடிய 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக பிரஜ்வல் ரேவண்ணா தன்னுடைய வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக கர்நாடகா மாநில மக்களுக்கும் தேவகவுடா குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் பிரஜ்வல் ரேவண்ணா வெளியிட்ட வீடியோவில் அவர் மன்னிப்பு கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.